என்னடா இவ்வளவு தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கா? என்ன விஷயம் தெரியலையே. ராதிகா, ராதிகா, என்னமா இப்படி யோசிச்சுட்டு இருக்கா? அம்மா வந்தது கூட தெரியாம. அதுவாமா, அது வந்து ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றேன் என்னன்னு. ஏமாவளை பத்தி எனக்கு தெரியாதா? அவ அன்னிக்காரி கடனை எப்படி தீக்கலான்ட்டு உட்காந்து காலையில யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படித்தானடி? நான் பெத்த ராசாத்தி. ஆமா, எனக்கு வேற வேலை இல்லையாக்கும். ஏமா நீ வேற என்னுடைய வயிற்றுச்சலை கொட்டிக்கிற? அப்ப என்ன தட்டி காலையில இருந்து போட்டு அங்கனையும் எங்கனையும் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா? இன்னைக்கு என்ன சமைக்கலாம்னு சொல்லிதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னடி சொல்றா? சமையல உனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லவே. நீ சமைக்கிறேன்னு சொல்றா? ஆமாமா, நானே அந்த சோகமா இருக்கேன். இந்த அண்ணி வந்து நான் தான் சமைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்களாம். ஏன் திடீர்னு இப்படி சொல்றா நீ? நான் எங்க சொன்னேன், உன் மருமாவை தான். நான் இங்க இருக்கிறதே உன் மருமாவுக்கு பிடிக்கல. அதனாலதான் நான் என் மாமியார் வீட்டுக்கு போறேன்னு சொல்றேன். நீ அதையும் கேட்க மாட்டேங்கிறான். பொறுமையா இருடி, எல்லாம் கொஞ்ச காலத்துக்கு தான். எவ்வளவு நேரத்துக்கும் இப்படியே பொறுமையா இருக்கிறது? வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமாமா? பின்ன என்ன பண்றது? எல்லாம் நீ பண்ண வேலை தான். ஏமா, எல்லா பழியும் தூக்கி என் மேல போட்டுறாத. அண்ணி கேட்ட உடனே சரியா? நான் வேணும்னு தான் சொன்னேன், ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி கேட்டேன். ஆனா நீ தான் மருமகனுக்கு அதை எடுத்து தரேன் அப்படின்னு சொன்னான். நான் அப்படி தாண்டி சொல்லுவேன். வயசான காலத்துல கூறு கெட்டு போய் உனக்கு எங்கடி போச்சு புத்தி? கூறு கெட்டு போய் தான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கியா நீ? என்ன ஏதுன்னு மருமகளை கேட்கறதுக்கு உனக்கு துப்பு இல்ல. நீ என்ன பேச வந்துட்ட? இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா 4 அடி வாங்குவ காலையிலேயே என்கிட்ட. ஆமா, என்ன மட்டும் ஆனாவோட எல்லாம் அடிச்சிருங்க. என்னடா அதிசயமா இருக்கு. மாமியாரும் மகளும் காலையில சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன அதிசயம் தெரியலையே. சரி போய் பாப்போம். என்ன ராதிகா, என்னாச்சுமா? காலையிலேயே சண்டை போட்டுக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கு. எல்லாத்துக்கும் இவதான் காரணம். ஆனா எதுவும் தெரியாத மாதிரி அப்படி நடிச்சுக்கிட்டு வந்துருவா. என்னம்மா ராதிகா, கேட்டதுக்கு பதில் சொல்லாம தலை குனிஞ்சு தன்னந்தானா பேசிக்கிட்டு இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். என்னம்மா உங்க அம்மா நான் வந்தோடனே விசுக்குன்னு கிளம்பிட்டாங்க? உங்க மூஞ்சிய பார்த்தா வாந்தி வந்தியா வருது, அதனாலதான். வர வர கொழுப்பு அதிகமாயிட்டு ராதிகா உனக்கு. சரி சரி, மதியம் சமையலுக்கு என்ன? உங்களுக்கு நல்லா சுருக்குன்னு நாட்டுக்கோழி குழம்பு வச்சு தரேன், சரிங்களா? சரிம்மா ராதிகா, சமையல் ரெடி பண்ணி நான் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். இந்த வீட்ல எல்லா வேலையும் நான் பாக்குறேன், ரெஸ்ட் இவங்களுக்கு. என்னம்மா ராதிகா, ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ. எல்லாம் என் நேரம், என்ன சொல்லணும். முதல்ல இந்த வீட்ல இருந்து ஃபர்ஸ்ட் எஸ்கேப் ஆகணும். இங்க இருந்த வேலை சொல்லியே நம்மள உயிரை வாங்குறாங்க. இந்த மனுஷனுக்கு போனை பண்ணி முதல்ல வந்து கூட்டிட்டு போயான்னு சொல்லணும். ராதிகா, ராதிகா, யார் அது? இருக்கிற பிரச்சனை தெரியாம புது பிரச்சனையை கொண்டு வராங்க போல. உள்ள வாங்க, எங்கத்தான் இருக்கேன். என்னமா ஒரு மாதிரி இருக்கா? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பஞ்சக்கா. என்ன விஷயம் சொல்லுங்க சீக்கிரம், எனக்கு வேலை கிடக்கு. அது ஒண்ணும் இல்லம்மா ராதிகா, கூட்டத்துல. ஆமா, கூட்டத்துல நான் அம்மா பேர்ல காசு கட்டிக்கிட்டு இருந்தேன். ஆமா சொல்லுங்க, என்னாச்சு அதுக்கு? அது இந்த மாசத்தோட முடியுதுமா, நாளைக்கு முடியும். அதான் 1 லட்சம் காசு எடுத்து கொடுக்கலான்னு இருக்கோம் எல்லாருக்கும். அதனாலதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உங்ககிட்ட சொல்லாம உங்க அம்மா கிட்ட சொல்லிடுவாமா? எங்க அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், சரிங்களா? நீங்க போயிட்டு வாங்க. ஐயோ, இந்த விஷயத்தை எப்படி அன்னிக்கிட்ட இருந்து மறைக்கணுமே, என்ன பண்றது? ஐடியா. ஏக்கா ஏக்கா, இந்த விஷயத்த எங்க அண்ணி கிட்ட மட்டும் சொல்லாதீங்க. ஏன் ராதிகா, உங்க சின்ன பொண்ணையும் நான் நல்லா தானே பாத்துக்காங்க. அவங்க கிட்ட சொன்னா என்ன? ஏக்கா, அன்னைக்கு நான் சர்ப்ரைஸா கிஃப்ட் வாங்கி தர போறேன், அதனாலதான் சொல்லுறேன். ஓ, அதான் சங்கதியா? சரி சரிம்மா. சின்ன பொண்ணே ரொம்ப கொடுத்து வச்சவ. இப்படி ஒரு நாத்தனார் கிடைக்கிறதுக்கு. என் மூஞ்சுக்கு முன்னாடி புகழாதீங்கக்கா, எனக்கு அது பிடிக்காது. ராதிகா, நீ ரொம்ப நல்ல நாத்தனாருமா. ஏக்கா என்னாச்சு? ஏன் பின்னாடி போயிட்டு இதை சொல்லிட்டு இருக்கீங்க? முன்னாடி வாங்க. நீ தானமா சொன்னா மூஞ்சிக்கு முன்னாடி புகழாதீங்கன்னு சொல்லி, அதனாலதான் பின்னாடி வந்தேன். ஏக்கா, உங்க காமெடிக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு. எம்மா முடியல, முன்னாடி வாக்கா. சரிம்மா ராதிகா, அப்ப என்ன சமையல், என்ன விஷயம் வீட்டுல? எங்கக்கா, நான் தான் சமைக்க வேண்டியதா இருக்கு. ஏமா ராதிகா, உங்க அன்னிக்காரி சமைச்சு தர மாட்டாளா? உங்க அம்மா இருக்காங்களா? நீயே ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு தானே. எங்கக்கா, நான் தான் வேலை செய்ய வேண்டியதா இருக்கு இந்த வீட்டுல. இத 4 பேர்கிட்ட போய் சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் நான் எங்க அன்னிக்காரிய 4 பேர்கிட்ட குறை சொல்றேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. உனக்கு இந்த நிலைமையா? அவங்க அன்னிக்காரிக்கு நகை எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கேன். ஆனா நீ இப்படி இருக்கியம்மா, உங்க அன்னிக்காரி அதை புரிஞ்சுக்காம இருக்கா. என்னத்த சொல்றது? சரி ராதிகா, நான் போயிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரிங்கக்கோ, போயிட்டு வாங்க. ஏய் ஜாலி. அப்போ 1 லட்சம் வருது. நாளைக்கு அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு நகை கடையில நகையை எடுக்க வேண்டியது அன்னைக்கு தெரியாம. ஏமா ஏமா, கொஞ்சம் இங்க வாமா, ஒரு நல்ல விஷயம். என்னடி பிரச்சனை உனக்கு? ஏமா கோவப்படாதம்மா, நான் சொல்லுறது கேளு.
இங்க பாருமா, உன் பேர்ல குட்டத்துல காசு கட்டியிருந்தால அது நாளைக்கு எடுத்து தராங்களாம். நம்ம 2 பேரும் போயிட்டு ஆளுக்கு ஒரு செயின் எடுத்துட்டு வருவோம். என்னடி சொல்ற, உண்மையாவா? ஆமாம்மா, உண்மையாதான் சொல்றேன். சரிடி, அப்ப நாளைக்கு காலையிலே கிளம்பி போவோம் சரியா? குட்டத்துல இருந்து காசு எடுத்துக்கிட்டு. சரிம்மா, அப்ப நாளைக்கு காலையிலே கிளம்புவோம் 2 பேரும். ஏமா டக்குன்னு சோகமாயிட்டா? என்னாச்சு? உனக்கு நகை எடுக்கிறதுக்கு பிடிக்கலையா? அப்படி இல்லடி, உங்க அன்னிக்காரிக்கு வர காசு தரணும். இந்த லட்சணத்துல இப்படி போனா உங்க அன்னிக்காரி 2 பேரையும் விளக்க மாத்தி எடுத்து விளசுன்னு விளாசிடுவாளே. ஏம்மா, அது அன்னைக்கு தெரிஞ்சதானம்மா, நம்ம அதெல்லாம் பாத்துக்கலாம். எங்க வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தாருன்னு சொல்லுவோம் சரியா? சரிடி, அப்ப நான் காலையிலே கிளம்புவோம் சரியா? அவளுக்கு தெரியாம. சரிம்மா, நான் போயிட்டு ஏதாச்சும் ரெடி பண்றேன் சாப்பிட்றதுக்கு. என்ன பண்ணுறது? சரிடி, நீ சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன் கடையில இருந்து. 2 பேரும் வாங்கி சாப்பிடுவோம் சரியா? அவளுக்கும் போய் வாங்கிட்டு வரேன் சரியா? சரிம்மா, நீ போயிட்டு வா. நல்லக்கு நகவங்க போறோமே நானும் எங்க அம்மாவும். டண்டனக்கர டனக்கு நக்கர டண்டனக்கர டனக்கு நக்கர. என்ன நாத்து, பாட்டுலாம் பலமா இருக்கு. அது வந்து நீ, அது ஒண்ணு இல்ல நீ. சொல்லு நாத்து, நீ சந்தோஷமான விஷயம்னா எனக்கும் அது சந்தோஷம் தானே, என்னன்னு சொல்லு. சந்தோஷமான விஷயம் தான், அதை சொன்னா நீ தான் ஆட்டைய போட்டுருவிய. என்ன நாத்து, கேட்க கேட்க தலையை குனிஞ்சு அங்க தானே தரைய பார்த்து பேசிக்கிட்டு இருக்கா. இனி அது வந்து என்ன வந்து இழுத்துக்கிட்டு இருக்கா, என்னன்னு சொல்லு. இனி அது இப்ப சொல்ல போறியா இல்லையா? என்ன நடந்துச்சு சொல்லு. இனி அது என்னன்னா, அது வேற ஒண்ணும் இல்ல நீ. நான் என்ன சமைக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, அம்மா வந்து வெளியே வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அதனால தான் சந்தோஷமா இருக்கேன். அதானே பார்த்தேன், உனக்கு ஒரு வேலை செய்யணும்னா கை காலு எல்லாம் வலிச்சிருமே. சரி ஏதோ ஒண்ணு வாங்கி சமைச்சு செஞ்சாலும் சரி, வாங்கிட்டு வந்தாலும் சரி. அது நான் உள்ள இருக்கேன் சரியா? சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடு. சரி வினி, நீங்க உள்ளே இருங்க, நான் எடுத்துட்டு வந்து தரேன். ஜாலிதான், எனக்கு ஜாலிதான்.